தமிழர் இனக்குழுக்கள் அனைவரும் தங்களுடைய சாதியின் வரலாற்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள தற்போதைய ஒட்டுமொத்த சாதிகளும் தங்களுடைய சாதியே ஆண்ட சாதி. தமிழ்நாட்டு மன்னர் பரம்பரைகளெல்லாம் தங்களுடைய சாதி தான் அப்படின்னு நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த வரலாற்று தேடலானது, இந்த ஆராய்ச்சியானது பயணப்படும் அது எங்க போய் நிற்கும் அப்படின்னா மலையில போய் நிற்கும். அந்த மலையில் தென்புலத்தில் தென்புல ஆயனான பர ஆய சித்தன் அந்த பர ஆய அச்சி புலையன் புலச்சிக்கிட்ட போயிட்டு நிற்கும். அப்போ அத இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மூலவர்கள் தென்புல பறையர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த மாத்திரத்திலே பறையர்களுக்கு எதிரான மனநிலைக்கு வந்துருவாங்க. எப்படியாவது இந்த பறையர்களுடைய வரலாற்றை மறைச்சி தோசை பிரட்டி போட்ட மாதிரி பிரட்டி போட்டு அதை மடைமாற்றி நமது வரலாற்றை நிறுவிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புக்குள்ள வந்துருவாங்க. அந்த முனைப்புக்குள்ளதான் ஏற்கனவே வெளியிருந்து வந்து இந்த பறையர் இனத்தை அடிமைப்படுத்தி இந்த இந்த பஞ்சம பறையர்களை அடிமைப்படுத்தி இந்த மண்ணை பிடுங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட வெளியிருந்து வந்தவர்களோட இங்க உள்ள புதுசா முளைச்ச சாதிகள், இந்த 1000 வருடங்களுக்குள்ளாக முளைத்த சாதிகள் எல்லாம் கைகோர்த்துக்குவாங்க. அவர்களுடைய சித்தாந்தத்தையே இவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் வெளியிருந்து வந்தவங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, அடுத்த பக்கத்துல அவர்களுடைய சித்தாந்தத்தையே அவர்கள் இந்த பறையர்களுக்கு பறையர் இனத்திற்கு எதிராக எடுத்த சித்தாந்தத்தையே இவர்களும் கடைபிடிப்பாங்க. அந்த சாதிய வர்க்க பேதங்களை தான் இவர்களும் கடைபிடிப்பார்கள். உள்ளபடியே இந்த இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த தென்புல பறையர்களே பரவி வாழ்ந்தார்கள், உலகம் முழுக்க பரவினார்கள். அவர்கள் மூலமாகவே இந்த மாந்தர் இனம் பரிணமித்து பரவியது என்கின்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க. இந்த நிலைதான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை இன்றைக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.